ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம். பல கொள்ளை வழக்குகளில் முக்கிய குற்றவாளியான தாப்பா தீர்விற்கு இன்று உயர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. இம்மரண தண்டனையை பொதுமக்கள் அனைவரும் கொண்டாடி வரும் நிலையில் இத்தண்டனையை மறுபரிசீலனை செய்வதற்காக உதவி ஆய்வாளர் துவாண்டில் களமிறங்கியுள்ளார். இவெல்லாம் தூக்கில போற தப்பே இல்லைங்க. இவெல்லாம் இப்படிதான் சாகணும். எத்தனை பேர் வாழ்க்கை அழிச்சிருப்பான். இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் தூக்கில போட்டா பத்தாதுங்க. இவனெல்லாம் நடு ரோட்லயே வச்சு சொல்லணும். துவான்பேல் இதுவரை 6 மரண தண்டனைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு உதவியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் என்ன நிகழப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து காண்போம். என்ன பண்ற? ஏன் பார்த்தா தெரியலையா? ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கா? பின்ன எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இதுல உங்க பிள்ளைய வேற பாத்துக்கணும். அப்பனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கா. அப்பனுக்கு தப்பாம போறதுனாலதான் உன்னை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. நம்ம வேணும்னா அவங்க விளையாடுறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணி கொடுத்துடலாமா? அதுக்கு ஏய் இருடா, உனக்கு தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹலோ, சொல்லுங்க அஷா. யா, I'm on the way. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. Copy that. Okay. திரு, வயசு 56. 30 வருஷமா தொழில் இருக்கீங்க. பல கொலைகள், கொலை முயற்சி, யங்ஸ்டரிசம், மணி லாண்டரிங், பல அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீங்கள் வச்சதுதான் சாப்பிட்டோம். உங்களுக்கு 100 உலகம். கொஞ்சம் ரியாலிட்டி பற்றி பேசலாமா? வணக்கம் துவான். வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? பையனுக்கு 8 வயசா கேள்விப்பட்டேன். நல்லா படிக்க வைங்க. படிச்சு உங்கள மாதிரி பெரிய ஆஃபீஸர் ஆக்குங்க. பரவாயில்ல வருஷா, நம்ம ஃபைலை கோத்ரூ பண்ண மாதிரி சார் கோத்ரூ பண்ணியிருக்காரு. நிறைய டேட்டாஸ் வச்சிருக்காரு. பையன் வயசு வரைக்கும் சரியா சொல்றாரு. சார், உங்களுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேசிக்காச்சும் ஐடியா இருக்கா? என்ன அது, போலீஸ் பிலாசபி கிளாஸ்லாம் எடுப்பீங்களா? சார்ட் ஆஃப். ரொம்ப சிம்பிள் தான் சார். இந்த உலகத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. நான் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணாதவங்க. அதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த ஃபாலோ பண்ணாதவங்கள அடிச்சு ஜெயில தூக்கி போடுவாங்கள அந்த மாதிரி ஒரு போலீஸா, இல்ல காசை வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு சல்யூட் அடிச்சு டாட்டா காட்டுவாங்கள அந்த மாதிரி போலீஸா? காசு வாங்க மாட்டலாம் சொல்ல கிடையாது. எனக்கு வேலை வைக்க முடியாது,
என்ன வாங்குற அளவுக்கும் காசு உங்கள்கிட்ட இருக்கு. தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் ஏன் வேலை கிடையாது. இந்த உலகத்துக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதையும் ஓவர்டேக் பண்றானோ அந்த சிஸ்டமே அவனுக்கு தண்டனை கொடுத்தோம். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன். ஒரு மாதிரி தினசா தான் பேசுறீங்க. ஆனா நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், இங்க சட்டத்தை உடைக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? எது தேவையோ அதுவே தர்மம். எது தேவையோ அதுவே தர்மம். தர்மம் தலை காக்கும். உங்களை காப்பாற்ற தான் யாராச்சிருக்காங்களா, இல்லை உங்களை காக்க தான் யாராச்சிருக்காங்க? இப்போ நீங்க இருக்கிற நிலைமைக்கு நான் நினைச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது. என்னை காப்பாத்த எவனும் தேவையில்லை. நான் செஞ்சதே என்னை காப்பாத்தோம். என்ன பிடிச்சிட்டாங்களா? அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும். அண்ணன்கிட்டே காசை வாங்கிட்டு அவர் போட்டு கொடுத்த அந்த போலீஸ்காரன் நல்லா சாவரி. ஏய், அவன் மூட்டடா. அவனுக்கு நம்ம கதையாயிருவோம். என்னடா பயப்படுறீங்களா? நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். என்னது சொல்லிட்டு இருந்தீங்க? இந்த சிஸ்டம், வேர்ல்ட் பீஸ். ஆனா ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கணும், இதெல்லாம் யாருக்கு? காசு உள்ளவனுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி. இது எனக்கு புரியவே இல்லை. நீங்களே சொல்லுங்க. சட்டன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் பொருள். இங்க யார் தப்பு பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுதான் இந்த உலகத்தோட நீர். சரி, அப்படின்னா இந்த 15 வருஷம் முன்னுக்கு லட்சம் லட்சமா கொண்டு குவிச்சாங்களே, அவங்கள யாரு? தீவிரவாதிங்களா? ஒரு பாவமரியாதை பொம்பளைங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, இவங்க எல்லாம் தான். இப்ப வரைக்கும் உலகம் ஃபுல்லாவே இனப்படுகொலை, போர் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. இதுல பாதிப்படைகிறது யாரு? காசு இல்லாதவன், வறுமை கோட்டு கீழே உள்ளவன், சாதாரண மனுஷன், சாமானியன். என்னைக்காவது ஏதோ ஒரு போர்லையோ இல்ல அந்தந்த நாட்டுல நடக்கிற கலவரத்திலையோ ஒரு பணக்காரனோ இல்ல ஒரு அரசியல்வாதியோ இறந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடியில ஒரு பணக்காரர் இருப்பான், ஆனா கோடிக்கணக்கில் சாவறது யாரு? ஒண்ணுமே அறியாத அப்பாவி எனக்கு தான். சரி, என் அறிவுக்கு உலக அரசியல் நிறைய பேசிட்டேன். இப்போ ஒரு உள்ளூர் அரசியல் பேசுவோம். ஒரு கதை சொல்றேன், நீயே ஜட்ஜ்மெண்ட் கொடு. சின்ன வயசுல எஸ்டேட்ல எங்க பக்கத்து அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. எல்லாம் பதறி போய் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணோம். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு எஸ்டேட் ரோடு சரியில்லை, உள்ள வர முடியாதுன்ட்டான். அப்புறம் நாங்க எல்லாரும் தான் அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அங்க போனா அந்த டாக்டர் மாய்ச்சிராண்டி ஊசியை தப்பா போட்டு அவங்களுக்கு வலிப்பு வந்துருச்சு, செத்துட்டாங்க. வயிற்றுல இருந்த குழந்தைய செத்துருச்சு. அந்த டாக்டர் ஏதோ பெரிய வீட்டு பயணம், அதனால நீ சொல்ற அந்த சிஸ்டம் அவனை வெளியே விட்டுருச்சு. இப்ப சொல்லு உன் ஜட்ஜ்மெண்ட், இதுல தப்பு யாரு மேல? ரோட ஒழுங்கா போடாத அந்த கவர்மெண்ட் மேலையா, இல்ல ஊசியை தப்பா போட்ட அந்த டாக்டர் மேலையா, இல்ல எஸ்டேட்டுக்கு வராத அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலையா, இல்ல அந்த டாக்டர் தப்பிக்க விட்ட உங்க லா அண்ட் ஆர்டர் மேலையா? சரி, நீங்களே சொல்லுங்க, யார் மேல தப்பு? ஏன் தப்பு தான் சார். ஏன்னா நான் படிச்சு டாக்டர் ஆயிருக்கணும்ல. என் தாத்தா கூட அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சும்மா சொல்றேன், சும்மா தான் சொல்றேன். எல்லார் மேலேயும் தான் தப்பு இருக்கு. அன்னைக்கு
கண்ணுன்னு தெரியாத கோவம். கோவத்துல பாறாங்க எடுத்துட்டு போய் அந்த டாக்டர் கழுத்துல ஒரே போடு. தலை துண்டா விழுந்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், மணி லாண்டரிங், பினாமி எல்லாம். இன்னைக்கு உங்க முன்னுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். என் கதை ரொம்ப சிம்பிள். அவன் அங்கே தான் இருக்கான். இப்போ பூந்தாட்டி ஒரே அடி மாணவடி மட்டும் பாரு. இங்க பாருங்க மிஸ்டர் திரு, உங்க வாழ்க்கை வரலாறு, வீரம், விவேகம் இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் தெரிஞ்சவங்க அவர் கூட சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சில பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸும் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு அதில் காசு அடிச்சிங்க. அந்த காசு எங்க, அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் எங்க, எந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்ற வெரி சிம்பிள் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து வேணும். இன்னொரு விஷயம், எனக்கு டைம். உங்களோட பெரிய பெரிய தலைக்கட்டுலாம் இருக்கு, சும்மா உங்களே சுற்றிட்டு வந்துட்டு முடியாது. வாஸ்தவம் தான் சார். நான் பெரிய தலைக்கட்டுலாம் கிடையாது அப்படின்னு யார்ட்டி சொல்லவும் கிடையாது. நான் ஒரு ஜோக்கர் தான். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு பெரிய தப்பு நடக்குதுன்னா அதுல டைரக்டா மாற்றுவேன், அதுல சம்பந்தப்பட்டிருக்கவே மாட்டான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் எல்லாத்தையும் ஓப்பனாகவும் பேச முடியாது. ஏன்னா இங்க எல்லா சோருக்கும் காத்து இருக்கு. பார்த்துக்கங்களேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃபீஸர். புரியுது. சரி, கேட்குறோன்னு நினைச்சேன். அது என்ன வெட்டது? ஓ இதுவா, சின்ன வயசுல எங்க அப்பா தண்ணியை போட்டு எங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் தடுக்க போனேன், கத்தி எடுத்து வெட்டிட்டான். எங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அவனை வெட்டிட்டாங்க. உங்க லா அண்ட் ஆர்டர் எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. மேபி இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா நானும் உங்களை மாதிரி படிச்சு ஒரு பெரிய போலீஸ் ஆயிருப்போம். டேய், அவன் போட்டது இவன் பார்த்துட்டான்டா. இவனை அப்படியே விட்டா நம்மளுக்கு தான் கதையாயிரும். அதான்டா மாறா, இவன் போய் வெளியே தட்டி கட்டி விட்டான், நம்ம கதையாயிருவோம். இவனையும் அதே மாதிரி முடிச்சு விட்டுறலாம். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? அவனை போய் விட போறேன்னு சொல்ற? நம்ம மாட்டி போண்டா, கதையாயிருவோம். சின்ன வயசுல என் குடும்பம் சீர்குலைஞ்சு போறப்ப எனக்கும் இந்த வயசு தான்டா. நம்ம சுயநலத்துக்காக அந்த பையனை கொள்ள வேணாம்டா.
சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறீங்கன்னு தெரியுது, அதுல என்னன்னு எழுத போறீங்க? தர்மம் தலை காட்டும். சும்மா தான் சொல்லுங்கள். அவரோட பார்வையில் பார்க்குறப்ப இஸ் நாட் கில்ட்டி, பட் சட்டத்தின் பார்வையில் இஸ் அ கிரிமினல். சட்டத்துக்கு எப்போதும் தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதாரம் தான். பட் ஆனால் இந்த ஆதாரம் இப்போ நம்மகிட்ட இருக்கு. புரியல சார். ஒரு நல்லவங்க கெட்டவங்களை தீர்மானிக்கிறது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம். சின்ன வயசில் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்ப அப்போ என்னை காப்பாற்றுனது கேங்ஸ்டர். ஆனால் அவர் சட்டத்தின் பார்வையில் ஒரு கிரிமினல். ஆனால் என் கண்ணுக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரியாது. அன்னைக்கு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் என்னை காப்பாற்றினாரு, இன்னைக்கு இவரை நான் காப்பாற்றுறேன். பார்ப்போம். தேங்க்யூ. போதிய ஆதாரம் இல்லாததால் தாப்பா திரு எனப்படும் திருமாறன் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கை சிறப்பாக மறுபரிசீலனை செய்து தூக்கு தண்டனையை ரத்து செய்த காவல்துறை உதவி ஆய்வாளர் துவான்வேல் எனப்படும் முத்துவேலுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது.